ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையிலே நாம் கடந்த பகுதியிலே அனுமானம் என்கிற இந்த பிரமாணத்தை குறித்து பார்த்திருந்தோம். இந்த அனுமான பிரமாணம் எப்படி வேலை செய்கிறது, நாம் எப்படி அன்றாடம் வாழ்க்கையிலேயே பற்பல அனுமானங்களை பண்ணுகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சற்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இடத்திலே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை குறித்த அறிவு நமக்கு ஏற்படுகிறதுன்னு அது எப்படி ஏற்படுகிறதுங்கிறது ஆராய்ந்தால் போரும். நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று இந்த 5 இந்திரியங்கள். இதிலே கண்ணாலே பார்க்க முடியும். நம்மாலே பார்க்கும் பொழுது அது என்ன நிறத்திலே இருக்கிறதுங்கிறது தெரியும். அது எந்த நிலையிலே இருக்கிறது, அதாவது அது திடமாக இருக்கிறதா திரவமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இது திரவியமா இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு நிறம் போன்ற ஒரு குணமா என்பதையெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதே நம் தோலாலே தொட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியும் இது திடப்பொருளா எப்படிப்பட்ட பொருள்ங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் காதாலே நாம் சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். இப்போ அந்த சப்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குணம் மட்டும்தான் நம் செவிக்கு விஷயமாகும். அதே சமயத்திலே நாக்கிலே சுவையை மட்டும்தான் உணர முடியும். இப்போ நாக்கிலே ஒரு பதார்த்தத்தை வைத்து அந்த நாக்குங்கிற இந்திரியம் என்ன பண்ணுறது, அது சுவையாக இருக்கிறதா, எந்த சுவையிலே இருக்கிறது, அறுசுவைக்குள்ளே எப்படிப்பட்ட சுவை என்பதை மட்டும் காட்டி கொடுக்கும். மூக்கும் அதே மாதிரி நமக்கு இது என்ன வாசனை உள்ளது என்பதை மட்டும் காட்டி கொடுக்கிறது. இதில் கூட இன்னும் சூக்ஷ்மமாக ஆராய்ந்து பார்த்தோமாகில் நாக்கு என்ன பண்ணும்னா, நாக்கில் கொண்டு போய் ஒரு பொருளை வைத்தால்தான் அது என்ன சுவைங்கிறத காட்டும். சத்தம் காதுக்குள்ளே போனால்தான் அது என்ன மாதிரியான சத்தம்ங்கிறத அது உணர முடியும். வாசனை மூக்குக்குள்ளே போனால்தான் அது எப்படிப்பட்ட வாசனைங்கிறத மூக்கு உணர முடியும். ஒரு பொருள் நம்ம தோலிலே பட்டால்தான் அதனுடைய தொடு உணர்ச்சி நமக்கு ஏற்படும். இப்போ இந்த 4மே அந்த பொருள் நேராக அந்த இந்திரியத்தில் தோலிலேயோ நாக்கிலேயோ மூக்கிலேயோ காதிலேயோ போய் பட வேண்டும். இப்போ பட்டால் தான் தெரிகிறது. ஆனால் கண் அப்படி கிடையாது. கண்ணில் எதுவும் பட வேண்டாம். எது எவ்வளவு தள்ளி இருந்தாலும் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. இது பிரத்யக்ஷத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னாலே இந்த 5 இந்திரியங்களாலே நேராக நமக்கு ஏற்படக்கூடிய பிரைமரி நாலேஜ். இப்படி நாம் ஒரு அறிவு ஏற்பட்டு அந்த அறிவுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பொருளை நேரே காணாமல் இருந்தோம்னா அது அனுமானமாக இருக்கலாம், இல்லை மற்ற பிரமாணங்களாக இருக்கலாம். ஒரு உதாரணம் பார்ப்போமே. இந்த காலத்தில் ஒருத்தர் கர்ப்பவதியாக இருக்கா, கர்ப்பிணியாக இருக்கா. இப்போ அவர்கள் குழந்தை எப்படி இருக்கிறதுங்கிறத பரிசோதிக்க மருத்துவர்களிடம் செல்கிறார். அவர்கள் போகும்பொழுது வயத்திலே இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கிறதுங்கிறத ஸ்கேன் பண்ணுகிறார்கள். ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ கொடுக்கிறார்கள். அந்த ஃபோட்டோவை பார்த்து குழந்தை இப்படி இருக்கிறது, அது இவ்வளவு எடை இருக்கிறது, அது இந்த வளர்ச்சி இவ்வளவு சைஸ் இருக்கிறது, எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா. இப்போ அந்த குழந்தைய நாம் நேராக பார்த்தோமா? நம்ம கண் நேராக அந்த குழந்தைய பார்த்ததா? பார்க்கலை. இருந்தாலும் அந்த குழந்தை போன்ற இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த ஃபோட்டோ இப்படி இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய குழந்தை இதே மாதிரி தான் இருக்க வேண்டும். ஃபோட்டோங்கிறது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியது. ஆகையாலே ஃபோட்டோ சரியாக இருந்துட்டால் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையும் சரியாகத்தான் இருக்க வேண்டும்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ குழந்தை இவ்வளவு எடை இருக்கிறது, குழந்தை இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுங்கிறத குழந்தையை பார்க்காமையே நாம் தெரிந்து கொள்கிறோம், ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு ஸ்கேன்கிற ஒரு வழியினாலே. இப்போ இதெல்லாம் அனுமானத்திலே சேரும். இதற்கு மேலே 3ஆவதாக ஒரு பிரமாணம் இருக்கிறது, சப்த பிரமாணம் என்று அதற்கு பெயர். இது என்ன சப்த பிரமாணம் அப்படின்னா, இது ஒருத்தர் சொல்ல நாம் கேட்கக்கூடியது தான் இந்த சப்தம்னு சொல்லுகிறோம். இது அனுமானத்தை காட்டிலும் கொஞ்சம் வேறுபடும். அனுமானத்தில் நாமே யூகித்து தெரிந்து கொள்கிறோம். அனுமானத்திலே நாமே யூகித்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ இதே ஒரு உதாரணத்தை வைத்துக்கொள்வோம். ஒரு கர்ப்பவதி ஒரு மருத்துவரிடம் செல்கிறார். அந்த டாக்டர் அந்த குழந்தையினுடைய ஸ்கேனை பார்க்கிறார். இந்த டாக்டர் என்ன பண்ணுகிறார், முதல்ல அனுமானம் பண்ணுகிறார். என்ன, ஸ்கேனில் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆகையாலே குழந்தை உள்ளே சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்கிறார் குழந்தை நலம் அப்படின்னு.
வெளியே வந்து இந்த குழந்தையினுடைய பெற்றோர், அந்த தாய் கர்ப்பவதியை பார்த்து சொல்கிறார் அந்த மருத்துவர், குழந்தை நலமாக இருக்கிறது. அவள் என்ன சொல்கிறா, அந்த டாக்டர் குழந்தை நலமாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். உடனே இந்த கர்ப்பவதி என்ன அறிந்து கொள்கிறாள், அவள் ஸ்கேன் பார்க்கலை, ரிப்போர்ட்ஸ் பார்க்கலை, எதுவும் இன்னும் கையில் வாங்கி பார்க்கலை. டாக்டர் சொல்லிட்டார் குழந்தை நலமாக இருக்கிறது. அவள் மனசில் அறிவு வந்துடுறது, குழந்தை நலமாக இருக்கிறது அப்படின்னு அவள் நம்புகிறாள். அவள் மனதிலே ஒரு அறிவு ஏற்படுகிறது, ஞானம் வருகிறது, குழந்தையை குறித்த அறிவு. இப்போ இது எப்படி உண்டாச்சு இவளுக்கு? அந்த டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையினாலே, சப்தத்தினாலே ஏற்பட்டது. இப்போ ஒருவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னால் அந்த விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், அதை குறித்த அறிவு நமக்கு ஏற்படுகிறது. இப்போ இதற்கு தான் சப்த பிரமாணம்னு பேர். இப்போ ஆப்தர்கள்னு சில பேர் இருப்பார்கள். ஆப்தர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் பிரமாணமாக இருக்கும். ஆப்தர்கள்னா யாரு? நம்பிக்கைக்குரியவர்கள். நம்பிக்கைக்கு அவர் உரியவர்னு எப்படி தெரியும்னா, அவருக்கு 2 குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள். என்னென்ன? ஒன்று, அவர் சரியாக பார்க்க வேண்டும். 2வது, அவர் சரியாக சொல்ல வேண்டும். சரியாக பார்த்து அவர் சரியாக அதை புரிந்து கொண்டு அதற்கு மேலே அவர் சரியாக அதை திறம்பட எடுத்து உரைக்க வேண்டும். இந்த டாக்டர் இருக்கா, இதே உதாரணத்துக்கு வருவோம். இவ ஸ்கேன் ரிப்போர்ட்டை சரியாக பார்க்காம குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, குழந்தை நன்னா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவள் ஏதோ தப்பாக பார்த்து அவர்களுடைய ஒரு அஜாக்கிரதையினாலே அப்படி பார்த்து அவர்கள் அறிந்து கொண்டார்களாகில் அப்போ நலமாக இருக்கிற குழந்தைய நலம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்போ அது பிரமாணம் அன்று, அது தவறான அறிவு. இல்லையாகில் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நன்னா பார்த்துட்டா, சரியாக பார்த்த உடனே குழந்தை நலமாக இருக்குன்னு தெரியும். அந்த பேரண்ட்ஸ் வந்திருக்கா, அவள்கிட்ட அந்த கர்ப்பவதிகிட்ட அந்த டாக்டர் பேசும்பொழுது குழந்தை எப்படி இருக்குது, இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நலமாக இருக்கிறதா அப்படின்னா அப்போ அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டோம், நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா இந்த குழந்தைக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகையாலே இப்போ இவர்கள் எதில் தப்பு பண்ணிட்டா? சொல்கிறதுல தப்பு பண்ணுறான். இல்லை ஒருவேளை இவர்களை நாம் ஏமாற்றுவோம் அப்படின்னு கூட, குழந்தைலாம் பிரச்சனை இருக்குது, நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பரிசோதனை பண்ணுங்கோ, அந்த பரிசோதனை பண்ணுங்கோன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஏதோ ஒரு வகையில் அவர் பார்க்கும்பொழுது, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது சரியாக பார்த்துட்டார், குழந்தை நலமாக இருக்குன்னு தெரியும், நான் நம்மிடம் சொல்லும் பொழுது தவறாக சொல்லிவிட்டார். அதுவும் பிரமாணமாக மாட்டாது. இப்போ எது பிரமாணம்? ஒருத்தர் உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும், அதை உள்ளபடி பார்த்ததை உள்ளபடி சொல்ல வேண்டும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேனே, பால் வெள்ளையாக இருக்கிறது. இதை ஒருத்தர் பார்க்குறாரு, பால் என்ன நிறத்தில் இருக்குதுன்னு கேட்குறான் ஒருத்தர். இன்னொருத்தர் பார்க்கிறார், பால் வெள்ளை நிறத்திலே இருக்கிறது. சரியாக பார்த்தார், அதை அவருக்கு சொல்லணும். இன்னொருத்தருக்கு என்ன சொல்லணும்? பால் வெள்ளை நிறத்திலே இருக்கிறதுன்னு சொல்லணும். சரியாக சொன்னார். இப்படி சொன்னால் அவர் ஆப்தர் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி ஒரு ஆப்தர் உள்ளதை உள்ளபடி பார்த்து உள்ளபடி பார்த்ததை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய வாக்கியமும் பிரமாணமாக ஆகிறது. நாம் வழியிலே நடந்து கொண்டு போகிறோம். இப்போ எதிரிலே வரக்கூடிய ஒருவர், ஒரு நம்பிக்கைக்குரியவர் இந்த பக்கம் போகாதே, இந்த ரோடு பிளாக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் நாம் அதை அப்படியே நம்பி இந்த ரோடு பிளாக் ஆகி இருக்கிறது அப்படிங்கிற அறிவை பெற்று நாம் வேறு வழியில் செல்கிறோம். அப்போ அது சந்தேகம் வரல நமக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவதே நமக்கு பிரமாணமாக ஆகிறது. ஆக இந்த சொற்கள் மூலமாக ஒரு சப்தம், ஒரு வாக்கியம், அந்த ஒரு வாக்கியத்தை ஒருத்தர் மொழிய, அந்த வாக்கியத்து மூலமாக நாம் பெறக்கூடிய அறிவைத்தான் ஒரு சாப்தம் என்கிற பிரமாணம், அந்த பிரமாண முறையினாலே பெறக்கூடிய அறிவுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நல்ல அறிவு நமக்கு ஒரு வாக்கியத்தின் மூலமாகவும் ஏற்படலாம்னு பார்க்கிறோம். இந்த சப்த பிரமாணத்துக்குள்ளேயே சிறந்த பிரமாணம் எதுன்னா வேதங்கள். இப்போ வேதங்கள் எப்படி இருக்குது? பல வாக்கியங்களின் சமூகமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாக்கியமாக ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லி கொண்டு வருது. அது என்ன சொல்கிறதோ அது சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் அந்த அர்த்தத்தை நாம் நமக்குள்ளே வாங்கி கொள்கிறோம். ஆக இந்த சப்த பிரமாணம்ங்கிறதே வேதம்னு சொல்லலாம். படிக்கு அப்படி வேதம் தான் முக்கியமான சப்த பிரமாணமாக கருதப்படுகிறது. ஆக உள்ளபடியான ஒரு அறிவு நமக்கு ஏற்படுகிறது. அது எப்படி ஏற்படுகிறது? நாமே கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
இல்லையாகில் அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம், இல்லையாகில் ஒருத்தர் சொல்ல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த 3 முறைகளிலே இந்த பிரமாணங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் கடைசியாக நாம் என்ன பார்த்தோம், வேதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இந்த வேதங்களும் சாப்த பிரமாணமும் அது எப்படிப்பட்டதுங்கிறத சற்று நாம் விரிவாக பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு அடிப்படை ஆதாரமே இந்த வேதங்கள் தானே. இந்த வேதங்கள் எப்படி பிரமாணமாக ஆகிறது, இந்த வேதங்களை நாம் பிரமாணமாக ஏன் ஒத்துக்கொள்கிறோம், அதிலே தோஷங்கள் எல்லாம் வருமா வராதா போன்ற இந்த சின்ன விஷயங்களை எல்லாம் அடுத்த பதிவிலே உங்களுடன் பகிர்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.